என்னமோ என்னமோ கோவா டூர் வந்த மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னாப்பா இங்கே என்ன நிலைமையில் இருக்க? ஏன் விலகிறாங்க? இதுதான் வந்து வெற்றி. மக்களுக்கு ஏதாவது சொல்ல நினைச்சேன், சொல்லுங்கண்ணே. ஏதாவது தெரிஞ்ச ஒரு நல்ல இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஆணி உடனே அருளனை பார்த்துட்டு மெசேஜ் போட்டுருவாங்க. என்ன ஒரே என்ஜாய்மெண்ட், என்ஜாய் தானா? பேசுறா அடே பேசு. ஏன்னா இந்த மொக்க பண்றவன் தானே பிக் பாஸ்ல இன்னைக்கு முதலிடம் பிடிக்கிறான். ஒன்னத்துக்குவா மொக்க பண்ணிட்டு என்ன எதுவுமே பண்ணல, மொக்க மட்டும் பண்ணி ஒருத்தவன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான். ஆமா அவ்வளோத்தையும் எடுத்துட்டேன். ஏதோ மொக்க பொண்ணு அடா பாவிகளா எப்படி இருந்திருக்கியா? அடே இவர் உடனே இந்த செல்லு கைக்கு வந்தோடனே உக்கிரமாயிருவாரு. மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த ஆரம்பிச்சிட்டார்ல இதில் சும்மா சும்மா சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கார் பையன் இப்படி சட்டம் சூடாக இருக்கு. அது டப்பன் டாப்ல ரைஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களா? சரியா சூடாக இருக்கா ரைஸ் பிடிச்சி வச்சுருக்கு. ஒரு முடிவே இல்லையா? முடியெல்லாம் வந்துட்டு இருக்கு, முடிவே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிறைய ஹோட்டலில் வெங்காயம் மட்டும் தயிரோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில ஹோட்டல்களில் வெங்காயத்தோட கேரட்டை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில ஹோட்டல்களில் வெங்காயமே வந்து என்ன காரணம்? சூப்பராக இருக்கு. கடை பேர் என்னன்னா? இந்த கடை பேர் மௌரியா 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 ரெஸ்டாரண்ட். மௌரியா ஓ மரியா இது மௌரியா மௌரியா தான் பாட்டு பாடினாலும் அப்படி தான் பாடுவாங்க. மௌரியா மௌரியா நல்லா இருக்காப்பா மட்டன் பிரியாணி, செம்ம டேஸ்ட். யார்கிட்ட துணுன்னு தான் நான் யோசிச்சுருக்கேன். நான் யார்கிட்ட துணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்கள் மீனவன் மட்டும் ரைஸ் சாப்பிட்றாங்களா? மோசம் சாப்பிட்றேன். நேற்று வந்து நீ வந்துக்கிட்டு மட்டன் பிரியாணி உங்கள் மீனவன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அப்படியா? நல்ல கலர் பேசும் கலராக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து கடை ஓனர் ஃபுட் சேஃப்டியில் வந்து கலரை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபிட்சுக்கு இருக்குது அது வந்து அவங்களுக்கு நம்ம போடுறோம் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் தான் இருக்கு. ஃபுட் சேஃப்டி மீட்டிங் அட்டென்மெண்ட் வந்தோம்னா எதுவுமே முத்திரை போட்டிருக்கோம். ரொம்ப நல்லதுண்ணா, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டல் ரெசிபியை ஓப்பன் ஆக உடச்சுருங்க. ரெசிபியை உடைக்க முடியாது. ரெசிபி ஒன்று பெரிய ரெசிபி கிடையாது. யார் வந்து ஒரு இந்த பார்க்கக்கூடிய மாஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்க ரெசிபி தெரியும். ஏதாவது ஒன்று இருந்து நம்ம சேர்த்துருப்போம். அதை ஏமாந்து எல்லாருமே வந்து அதை சஸ்பென்ஸ் தான் ட்ரீட் பண்ணுவோம். இல்லை மட்டன் குவாலிட்டிங்கிறது மெயின்டைன் பண்ணிருக்கோம். இதை கிடையாது. இல்லை மட்டன் பிரியாணியில் நிறைய பேர் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம இந்த மாதிரி பொருள் இதே வரையும் எல்லா பொருளும் பிரியாணி மசாலா
கொஞ்சம் தான் வரும் அவங்க போடணும். அது மாதிரி இஞ்சி பூண்டு வைக்கணும். பாக்கி மசாலா ஐட்டம் எல்லாமே பாக்கெட் வாங்கணும். உங்களுக்கு அர்த்தம் அப்போ அதோட டேஸ்ட் ஒன்று இருக்குது. ப்ளஸ்ஸு அன்னன்னைக்கு பர்ச்சேஸ் எதையும் ஓவர் ஸ்டாக் வேலை இல்லை. வந்து அவன் இல்லை அப்படின்னா மட்டும் தான் வைக்க மாட்டேன். நான் ஓவர் ஸ்டாக் வைக்க மாட்டேன். ரெண்டு பக்கத்தில் பேக்கரி ஃபோன் பண்ணால் வரப்போகுது. சிக்கன் ஃபோன் பண்ணால் மட்டன் ஃபோன் பண்ணால் வரப்போகுது. மீன் இப்போ டெய்லி காலைல வாங்கி வரணும். அது என்ன தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஏன்னா குவாலிட்டி தான் கொடுப்பாரு வரும் நான் வாங்கிடுவோம். நம்ம வந்து சாப்பிட வரோம், நம்ம நம்பி வரோம். ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பெருமான அளவுக்கு நம்ம வந்து கிளியராக இருக்கும். மனித சாப்பாடு மட்டும்தான் நம்பிக்கையாக வருது. இது வந்து பை மிஸ்டேக் எல்லாத்துலேயுமே வரும். பை மிஸ்டேக் வரும். அதில் நம்ம வந்து திட்டமிட்டு வந்து போர்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். தெரியாமல் எல்லா பிஸ்னஸ்லையுமே அதுக்குள்ள வெட்டியாக ரெண்டு மட்டனு ஒரு ஆப் கிரில்லு ஒரே ஒரு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சபடியே இந்த ஹோட்டலுக்கு ஸ்பெஷல் இருந்தாங்க. என்னன்னா நாங்கள் எங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? வெயின் மாதிரி இருக்கா? வெயின் மாதிரி இருக்கா? இல்லை திராட்சை குளிச்சா இப்படி இருக்கா? நீங்கள் அரைப்பதத்தில் செஞ்சு நல்லா இருக்கு. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கு. ரெடி முழுக்க முழுக்க திராட்சை மட்டும்தான், வேறு எதுவுமே கலக்கலை. என்னென்ன மீன் என்ன மீன்? திராட்சையை அடித்து கொடுத்துருக்காங்க சூஸ் போட்டு. திராட்சை தண்ணி தண்ணி பத்தலாங்க. எங்களுக்கு வரும், நீங்கள் குடிங்க. வயிறு ஒரு மாதிரி குண்டாயிடுச்சு. குடி எங்களுக்கு வரும். போதுப்பா, கேன்சல் பண்ணுறேன். ஏய், முடிக்கும்போது வெள்ளை கொண்டா எதை கொண்டாங்க அப்படியே போட்டோ எடு. எடுத்துருக்கியா? முடிச்சுடுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இருந்தால் மீண்டும் இன்னொரு டாடா பாய்.